ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்கு நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, சார் இன்றைக்கி நான் அப்டேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிரைவிங்கில் இருந்தால் என்னால் முடியல. ஆக்சுவலாக வந்து பர்சனல் ஒர்க் இருந்தால் கூட நான் ஒன்று 2 ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிகிட்ருப்பேன். அப்போவும் மொபைலில் வந்து சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஆப்ஷன் ஸ்டாடில் பற்றி சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எடுத்து சேல் பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்றத என்னோடய மொபைல் ஸ்க்ரீன்ஷாட்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த வீடியோவில் ஆப்ஷன் சேலர்ஸ் மைண்ட் செட்டை பற்றி நம்ம பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் உள்ளே வராங்கன்னா அவங்க லாபத்தை நோக்கி வராங்க. சரி, ஓகே, லாபத்தை நோக்கி வராங்க. அதை விட அவங்களுடைய நஷ்டத்தை வந்து ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நஷ்டம் ஆகும், அதில் நம்ம வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணலான்றத ரொம்ப ஷார்ப்பாக பிளான் பண்ணுவாங்க ஆப்ஷன் சேலர்ஸ். ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு லாஸே ஆகாதா, அவங்களுக்குலாம் ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாதா அப்படின்னு கேட்கலாம். எஸ், அவங்களுக்கும் எஸ்எல் ஹிட் ஆகும். யார் இல்லைன்னு சொன்னது? கண்டிப்பாக அவங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகும். ஆனால் எஸ்எல் ஹிட் ஆகிற டைம் பார்த்தா ரொம்ப கம்மியான டைம் தான் அவங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கால் ஆப்ஷன் ஒரு 500 இருக்குது, புட் ஆப்ஷன் ஒரு 500 இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தையும் சேல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இப்போ காலும் புட்டோ ரெண்டுத்தையும் வந்து சேல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 1000 ரூபாய் சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய நஷ்டம் வந்து 1200 போயிடுச்சுன்னா நஷ்டம் ஆகும் இல்லைங்களா அவங்களுக்கு, ஏன்னா சேல் பண்ணியிருக்காங்க. அப்போது 1200 போனால் அவங்களுக்கு நஷ்டம். இந்த 1000 ரூபாய் குறைஞ்சா அவங்களுக்கு லாபம் இல்லைங்களா? அதாவது புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, இன்னும் ரெகுலர் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் சேலர்ஸ் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இந்த 200 நஷ்டத்து மேலேயே இருக்கும் அவங்களுக்கு. அதாவது சேல் பண்ணோன்னே அந்த 1200 போனோன்னு இமீடியட் கட்டு, பாரபட்சமே பார்க்காம கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க, வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆப்ஷன் பையர்ஸ் தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நஷ்டமாக சொல்லும், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்வாங்க. ஆனால் ஆப்ஷன் சேலர்ஸ் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அது இமீடியட் என்ன இருக்குதோ கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 1000 ரூபாய் விற்றாங்க இல்லைங்களா, இந்த 1000 ரூபாய் இறங்கிச்சு படிப்படியாக 800 ரூபாய் கம்மியாச்சுன்னா அவங்க இந்த இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க லாபத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த 1000 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் குறைஞ்சது, இந்த 800 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரத்துக்கு ரொம்ப நேரம் முடிக்காது, சீக்கிரமாக வந்துடும். அதே மாதிரி 700 ரூபாய் வந்து 600 ரூபாய் வரத்துக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இவங்களுக்கு இந்த லாபம் வர ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதிகமான டைமும் இப்படி தான் நடக்கும். எப்போவாச்சும் ஒரு டைம் தான் வந்து நஷ்டம் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா லாபம் தான் நடக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி கூட நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே சென்ட் பண்ணியிருந்தேன். என்ன சென்ட் பண்ணியிருந்தேன், ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாருங்க. இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மார்னிங் அப்டேட் சென்ட் பண்ணீங்களா, அப்போயே சென்ட் பண்ணிட்டு பாருங்கள். 40,800 CE, 40,300 PE ரெண்டும் ஏன் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெண்டு சேமாக இருக்கட்டும் அப்படின்னு. அதாவது ப்ரீமியம் ரெண்டு சேமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வாட்ச் பண்ணுறதுக்குன்றதுக்காக அதை சென்ட் பண்ணியிருந்தேன். 224, 220 அதாவது கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்ஸ் ரெண்டு இருந்தது. ஓகேங்களா? 450 பாயிண்ட்ஸு ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தேன், வாட்ச் ஆஃப்டர்நூன் திஸ் ப்ரீமியம் ஆஃப், மதியத்துக்கு அப்புறம் இந்த ப்ரீமியம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம டிரைவிங்கில் சொல்ல கொஞ்சம் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் அது கையிலே வந்து அப்போ ட்ரா பண்ணது, அதை மவுஸ் இல்லை தோராயமாக ட்ரா பண்ணி அனுப்பிச்சவங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது, வாட்ச் பண்ணிங்கன்னு. அதுக்கப்புறம் மொபைல்லே சரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு மொபைல் அனுப்பிச்சிருந்தேன். என்ன ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே 40,800 CE, 40,300 PE, அதாவது 140 பாயிண்ட்டு 120 பாயிண்ட் கம்மியாகிடுச்சு. அப்போ எத்தனை மணிக்கு சென்ட் பண்ண சொல்லும்? 11:56 திஸ் இஸ் ஆப்ஷன் சேலர்ஸ் டே. அப்போ தெரிஞ்சு போச்சு நமக்கு ஆப்ஷன் சேலர்ஸ் டே அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னாச்சு நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரீமியம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிட்டு இன்னும் கம்மியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஃபைனலாக வெறும் ₹1, ஒரே ₹1. 40,800 CE ₹1 தான், 40,300 CE ₹1. மொத்தமாக லெக்க அடிச்சுட்டு போயிட்டாங்க கும்பலாக. இது அந்த பக்கம் போச்சு, இந்த பக்கம் மொத்தமாக வாஷ் அவுட். இதுதான் ஆப்ஷன் சேலர்ஸ் மைண்ட் செட். ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து எப்பவுமே சரி ஷார்ப்பாக இருப்பாங்க, ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுவாங்க, டார்கெட்டில் கம்மியாக எதிர்பார்ப்பாங்க. அதாவது மீன் அவங்களுக்கு தேவை என்ன, அவங்க கேபிட்டல் ஏன்னா 1,00,000 ரூபாய் முதல் போடுறாங்க அவங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா 10,000 முதல் போட்டு 10,000 ரூபாய் முதல் போட்டு 1000 ரூபாய் எதிர்பார்க்கணும் ஆப்ஷனில். 1000, 2000, சில பேர் 10,000 ரூபாய் போட்டு 10,000 டபுள் கூட எதிர்பார்க்குறாங்க. 10,000 ரூபாய் போட்டு இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க 1000 ரூபாய். அவங்க என்ன பண்ணுறாங்க, 1,50,000 ரூபா போட்டு 3,000, 4,000 எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்க, 1,50,000 ரூபாய் எங்கே இருக்குது, 10,000 ரூபாய் இருக்குது. ஸோ 1,00,000 ரூபாய்க்கு 2,000, ஓகே 3,000 எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ ரெண்டு சைடும் பண்ண சொல்ல 3,00,000 ரூபாய் ஆகுது. ஸோ 3,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட 5,000 1000 ரூபாய் கிடைச்சா போதும் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. 450 பாயிண்ட் கணக்கு போட்டுங்க, 450 பாயிண்ட்டு இன்ட்டு கணக்கு போட்டுங்க.
ஸோ உங்களுக்கு தெரியும் கணக்கு போட்டேன், ஏன்னா அது வேறு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த லெவல் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹியூஜ் கேபிட்டல் போட்டு இவங்களுக்கு லாபம் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன் சொல்ல வரேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் எஸ்எல் ஹிட் ஆகிறது வந்து கம்மியான சான்ஸ். கிட்டத்தட்ட 2 டைம் தான் 10க்கு 2 டைம் எஸ்எல் ஹிட் ஆகும். அதே டைம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் அதிகமான டைம் ப்ராஃபிட்டும் வரும். அப்போது கூட்டி கழிச்சு என்ன ஆகும், மொத்தம் ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. இந்த மார்க்கெட் ஹை வாலட்டாலிட்டி ஆகுது, அப்போ அவங்களுக்கு லாஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா, மார்க்கெட்டு ஒரு 2000 பாயிண்ட் மேலே 3000 பாயிண்ட் மேலே போச்சு சார், அந்த டைமில் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் லாஸ் ஆகிருக்காதா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்மளால் ப்ரீமியம் வந்து எவ்வளோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண முடியும்? ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஒரு 350லேருந்து ஒரு 600 700 போக முடியுங்களா? 700 350 200 600 700 அந்த மாதிரிலாம் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ப்ரீமியம் வந்து 1500 2000 ப்ரீமியம் இருக்குதுங்களா, 2000 ப்ரீமியம். இதெல்லாம் யார் வாங்கி யார் விற்கிறாங்கன்னு நினச்சிங்க? இதெல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ், அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸு அவங்களுக்குள்ளே பெரிய பெரிய ஆப்போசிட் ஆள் மோதிக்க சொல்ல அவங்களுக்கு அதை லெவல் பண்ணுறதுக்கு ஐடியா வந்துடும், தன்னால் அவங்க முடிச்சுக்குவாங்க. 2 பேரும் சேர்ந்து கடைசியில் என்ன பண்ணுவாங்க, புது ஆப்ஷன் பையர்ஸ் மேலே தான் டார்கெட் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து சூட்சமம். இப்போ உங்களுக்கு போக போக தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு அவங்க பெரிய ஆளுங்க எப்பவுமே லாஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ண வெயிட் பண்ணுவாங்க, திரும்ப வந்து ஆப்ஷன் பையர்ஸோட மைண்ட் செட் வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே இவங்களை விடக்கூடாது, இவங்க வாலட்டிலிட்டி ஆக்சுவலி இப்படியான பையர்ஸ் பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றது கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே எங்கே பை பண்ணா இருந்தாலும், ஓகே இங்கே பை பண்ணால் போட்டு தலைவனை, இங்கே சேல் பண்ணால் இவனை பாரு, இதை கவனிக்கிறதே வேலையாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணால் மொத்தமாக சூட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் செல் சொன்னேன் இல்லைங்களா, ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இமீடியட் கட் பண்ணிவிடுவாங்க. 1000 ரூபாய் 2 சேல் பண்ணாங்கன்னா 1200 ரிட்டர்ன் மேலே போகுதுன்னா அப்படியே பொசிஷன்ஸ் கட் பண்ணி வெளியே வந்துருப்பாங்க. 200 நஷ்டம் பெருசு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. அடுத்த ட்ரேடில் அவங்களால 200 லாஸ் அது ரிகவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா, இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் மைண்ட் செட்டு. இது வந்து ஒரு யதார்த்தமாக புரியணுத்துக்காக சொன்னேன். இது நம்ம டீப்பாக போட்டு ஆப்ஷன் கிரீக்ஸ் டெல்டா காமா தீட்டாலாம் போட்டு புதுசாக வரவங்களுக்கு எதுவுமே தெரியாது, தீட்டா வேல்யூ டைம் டிகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழப்பமில்ல, ஒரு யதார்த்தமாக புரியணுன்றதுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். நாளைக்கும் ஒரு நாள் அவைலபிள் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நான் உங்களுக்கு சாட்டர்டேலேருந்து என்னுடைய பர்சனல் வேறு என்ன எஜுகேஷன் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். மண்டேலேருந்து திரும்ப நான் அவைலபிள் ஆகிடுவேன் மண்டேல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த சந்திக்கலாம்.